ஒரு 15 மணித்துளிகள் பேசலாம் என்று இருக்கின்றேன். அதுக்கு முன்பா முதல்ல 79வது சுதந்திர தினத்தையும் கோகுலாஷ்டமியின் வாழ்த்துக்களை நான் முதலில் பெற்றோர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் நான் முதல்ல பெற்றோர்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த சுதந்திர தின விழாவும் கோகுலாஷ்டமியும் அவங்களுக்கே உரியது. ஏன் அப்படின்னா, அந்த சின்ன சின்ன குழந்தைகளை நம்ம பள்ளியில நம்ம நிறைய பாக்குறோம். அந்த சின்ன குழந்தைகளை விடியற் காலையில இருந்து, அதாவது நேற்றிருந்தே அவங்க அதுக்கான வேலைகளை பார்த்திருப்பாங்க. அந்த குழந்தைகளை அழகுபடுத்தி அவங்கள கூட்டிட்டு இந்த நிகழ்ச்சியில அரங்கேற்றம் பண்ணிட்டு மறுபடியும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போறதில்ல. பெற்றோர்கள் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நம் பள்ளியின் ஆசிரியர்கள், முதல்வர்கள், பள்ளியின் தாளாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் கோகுலாஷ்டமி தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சரி, நல்லா கவனிங்க. எல்லாரும் நம்ம உட்கார்ந்துருக்கோம், நல்லா கவனிச்சுக்கோ. உனக்கு பக்கத்தாலேயே ஒருத்த வெற்றி பெற போறான். உனக்கு பக்கத்தாலேயே ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், அவன் வெற்றி பெற போறான். எப்படி சொல்றேன்னு கேளு. நான் ஒரு 15 நிமிஷம் மட்டும் உங்க கூட பேசுவேன். ஏன்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு 15 நிமிஷம். உனக்கு பக்கத்தால இருக்கிறவன் வெற்றி பெற போறான், நீ வெற்றி பெற போறியா, பக்கத்தால இருக்கிறவன் வெற்றி பெற போறானா அப்படிங்கிறத நீ நல்லா யோசிச்சுக்கோ. ஏன் அப்படின்னா, நான் பேசுற இந்த 15 நிமிஷத்துல இருந்து ஒரு 2 பேரை கூப்பிட்டு கேள்வி கேட்க போறேன். அந்த 2 பேர் யாரா இருக்கணும்? நீயா இருக்கணுமா அல்லது பக்கத்தால இருக்கிறவனா இருக்கணுமா அப்படிங்கிறத நீ யோசிச்சுக்கோ நல்லா. ஆனா 2 பேர் தான், அந்த 2 பேர் தான் வெற்றி பெற போறோம். ஏன்னா எனக்கு நம்ம பள்ளி முதல்வர் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாரு. வைய தலைமை கொள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த தலைப்பு எங்கிருந்து எனக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா, பாரதியார், மகாகவி பாரதியார் எழுதிய புதிய ஆத்திச்சூடி நூல்ல இருந்து அந்த தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார். வைய தலைமை கொள் அப்படின்னு. வையம்னா என்ன தெரியுமா? உலகம். தலைமை கொள் அப்படின்னா என்ன தெரியுமா? லீடர்ஷிப் குவாலிட்டி. இந்த உலகத்துல நீ தலை சிறந்த தலைவனா வரணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய நீ வெற்றி பெறணும். சரி, வெற்றி பெற்றுட்டா நீ தலைவன் ஆயிடுவியா? ஒரு வெற்றிங்கிறது எப்படி கிடைக்கும்? ஒரு வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீ நிறைய மார்க் வாங்கி படிக்கிறது மட்டும் வெற்றி கிடையாது. அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட், அது தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அது வெறும் மார்க் மட்டும்தான். ஆனா அந்த வெற்றி அப்படிங்கிறது நீ எப்படி பெறணும் அப்படின்னா, நீ நிறைய படிக்கணும், உழைக்கணும், பொறுமையா இருக்கணும். எந்த நேரம் இருந்தாலும் நீ எதை சக்சஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறியோ அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும். வெற்றிங்கிறது ஈஸியா கிடைக்கிறது கிடையாது, ஈஸியா கிடைக்காது. நீ நல்லா யோசிச்சு பாரு. நாம இன்னைக்கு ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கோம் இல்லையா? இதுக்கு பின்னாடி நீ உழைச்சிருக்கியா அப்படிங்கறத யோசிச்சு பாரு. இன்னைக்கு நாம ஸ்கூல்ல உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா அது உன்னோட உழைப்பு கிடையாது. யாரோட உழைப்பு அப்படின்னா, அப்பா ஒருத்தர், அம்மா ஒருத்தர். அவங்களுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் உனக்கு வெற்றியை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி சொல்லி கொடுத்தா எல்லாரும் வெற்றி பெற்றுறாங்களா அப்படின்னா கிடையாது. யாராச்சும் ஒருத்தர் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வராங்க, யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த உயர்வான இடத்துக்கு போறான். எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியறது இல்லை. சோ அப்படி ஒரு வெற்றிங்கிறது ஈஸியா கிடைக்கிறது இல்லை. அதுக்கு பின்னாடி
அப்பா, அம்மா, ஆசிரியர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. அது பாருங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லுவாங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம்னு நானும் சொல்லுவாங்க. இப்ப மாதா, பிதா, குரு இந்த 3 பேரும் சேர்ந்ததுதான் தெய்வம். சரியா? இந்த 3 பேரும் சேர்த்தவங்கதான் நமக்கு தெய்வம். அப்போ மாதா, பிதா, குரு அவங்களுடைய சப்போர்ட்ல தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கோம். ஆனா யாருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியாது இல்லையே. யாராச்சும் ஒருத்தர் தானே வாங்குறோம். ஏன் எப்படி அந்த ஒருத்தர் மட்டும் வாங்குறான்? நீ யோசிச்சிருக்கியா? ஏன் இந்த ஒருத்தர் மட்டும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான்னு யோசிச்சிருக்கியா? நீ நல்லா யோசிச்சு பாரு. அவன் நல்லா கவனிச்சிருப்பான். அவன் நல்லா கவனிச்சிருப்பாங்கன்னு அது நாம என்ன தெரியுமா பண்றோம்? பக்கத்தாலேயே உட்கார்ந்துகிட்டு ஏதோ ஒரு கதை பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு வேடிக்கை பார்த்துக்கிட்டு, அப்பா இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன செஞ்சிருப்பாங்க, இன்னைக்கு என்ன புதுசா விளையாட்டு பொம்மை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா யாராச்சும் ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல நமக்கு வர பரிசா அவன் வாங்கிட்டு போயிடுவான். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், 15 நிமிஷம் தான் பேச போறேன். ஒரு 2 பேர் இந்த கூட்டத்துல ஒருத்தன் வெற்றியாளன் ஆக போறான். அவனுக்கு ஒரு பரிசு நான் வச்சிருக்கேன். மேடையில 2 பரிசு வச்சிருக்கேன். அது யாரு வாங்க போறாங்கிறது நல்லா கவனிச்சுக்கோ. ஆனா 2 பேர் தான். அது நீயா இருக்கணுமா இல்ல பக்கத்தால இருக்கிறவானாங்கிறது நல்லா யோசிச்சுக்கோ. நான் பேசுறதுல இருந்து உனக்கு கொஸ்டின் கேட்பேன். புதுசால எந்த கேள்வி கேட்க மாட்டேன். சார் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டுருவீங்களா? கிடையாது. ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கல, நான் பேசுறதுதான் கேட்க போறேன். அதனால நீ நல்லா கவனிச்சுக்கோ. இப்படி இந்த வெற்றி அப்படிங்கிறது ஈஸியா நம்ம வந்து அடைய முடியாதுங்கிறது. நிறைய கஷ்டப்படணும், நிறைய உழைக்கணும், அதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும். அந்த ரொம்ப காலமும் நாம அதுக்கு தகுந்த உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும், அது குறித்து போராடிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த வெற்றிங்கிறது நமக்கு ஈஸியா கிடைக்கும். சரியா? வெற்றிங்கிறது ஈஸியா கிடைக்கும். நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி நல்லா சாதனை பண்ணவங்கலாம் கடைசியில வாழ்க்கையினுடைய எண்ணில் அவன் ரொம்ப பெரிய ஆளா சாதிச்சு நிக்கிறாங்க அப்படின்னா கிடையாது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டான் அப்படின்னா வெற்றி பெற்றவனும் கிடையாது. சரியா? இயேசு பார்த்திருப்பீங்க. இயேசு கையில ஒரு ஆட்டுக்குட்டி ஒண்ணு வச்சிருப்பாரு மடியில. அப்படி ஒரு இமேஜ் பார்த்திருப்பாரு. அது ஏன் அந்த ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறாரு? அது இயேசுக்கு முன்னாடி நிறைய ஆடுகள் மேய்ச்சிட்டு இருக்கும், நிறைய ஆடு இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டியை மட்டும் கையில வச்சிருப்பாரு. நாமளும் பாரு, ஸ்கூல்ல படிக்கும் போது நமக்கு மிஸ் வராங்க இல்லையா, அவங்க வெரி குட், சூப்பர், நல்லா படிச்சிருக்க அப்படின்னு அந்த ஒருத்த பையனை வந்து தட்டி கொடுத்து குட்னு சொல்லும் போது உனக்குள்ளார இருக்கிற சந்தோஷம் வேற லெவல்ல இருக்கும். என்கிட்ட மிஸ் எனக்கு குட்டு சொல்லிட்டாங்கடா, எனக்கு ஸ்டார் கொடுத்துருக்காங்கடா, எனக்கு 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க, எனக்கு 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டு இருப்பேன். ஆனா அதுவும் பெருமை கிடையாது. நம்ம ஆசிரியர்களும் படிக்கிற பையனை தட்டி கொடுக்கறது வேற. அவன் இயல்பாவே படிக்கிறான். படிக்காம ஒருத்தர் இருப்பான் இல்லையா, கடைசியில இருப்பான், படிக்காம ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனை தட்டி கொடுக்கிறோம். அதுதான் இயேசு கையில வச்சிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியோட விஷயத்த சொல்றது. அது என்ன அப்படின்னா, கடவுள் அந்த ஆட்டுக்குட்டியை ஏன் கையில வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அது நடந்து போகும்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து குதிச்சு கீழே விழுந்து கால் உடைஞ்சிருச்சு, அதனால நடக்க முடியல, அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்படி இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை தான் ஜீசஸ் எடுத்து கையில வச்சிருக்கிறாரு. அதைதான் அணைச்சு பிடிச்சிருக்கிறாரு. அதால முடியல, அதனால எதுவும் செய்ய முடியல. அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்துதான் இயேசு வந்து தன்னுடைய மடியில வந்து வச்சு அது பாசமா பாத்துக்கிறாரு. அதே போலதான் நம்மளுடைய வகுப்பறையில படிக்காத பையன் ஒருத்தர் இருந்தா அப்படின்னா, அவன் ஸ்லோ லேர்னர்னு இருந்தா அப்படின்னா, அவன் ஃபெயில் ஆயிட்டான், நீ படிக்க மாட்டான், உனக்கு படிப்பு வரல அப்படின்னு சொல்றதை விட அவன் ஸ்லோ லேர்னர், மெதுவா லேர்ன் பண்ணிக்கிறான், மெதுவா கத்துக்கிறான். அப்ப அந்த பையனை தான் அந்த ஆட்டுக்குட்டியை மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட வச்சுக்கணும். கிளாஸ்ல குறும்பு பண்றான், ரொம்ப அடாவடித்தனம் பண்றான், அவன் சொல்ற பேச்சே கேட்கல அப்படின்னா அவனை நாம தன் வழிக்கு கொண்டு வரணும். அப்படி இருக்கும் போதுதான்
ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்களா மாறிடுறாங்க. எல்லா படிக்கிற பிள்ளைங்களும் அவங்கள தட்டி கொடுத்து அவங்களுக்கு ஒரு குட் சொல்லி அவங்க மேல நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வைப்பா இருப்பான். என்னை வந்து தட்டி கொடுத்துருக்காங்க, எனக்கு குட்டு சொல்லியிருக்காங்க, எனக்கு ஸ்டார் போட்டிருக்காங்க அப்படின்னு. அதை விட படிக்காம சூழலனரா இருக்காம பாருங்க, அவனை தான் நாம எடுக்கிறோம். அப்போ பொறுமையா இருந்து கடுமையா உழைச்சிக்கிட்டே இருந்தோம் நாம எதை சாதிக்க போறோமோ அதை சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாம் ஒரு நல்ல நிலைக்கு நம்ம ஒரு சக்சஸ் ஆகலாம். ஒரு சின்ன கதை, சுதந்திர தினம் நாட்டை பற்றி நாம சிந்திக்கிறோம் அப்படின்னா ஒரு தலைவரை மட்டும் விடாம நம்ம சிந்திப்போம். யாருன்னு தெரியுமா? அது அவரை எப்பயுமே சொல்லுவோம். அவரை அப்துல் கலாம் நம்ம பேசாம இருக்க முடியுமா? அவர் மிகப்பெரிய சாதனை மனிதர், மாமனிதர். நம்ம தமிழ்நாட்டுல பிறந்தவர், தமிழ் மண்ணை வந்து சுவாசிச்சவர். அப்படிப்பட்ட அப்துல் கலாம் ஒரு நாள் ஊட்டியில ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஃபங்க்ஷன். இப்ப அவர் வந்து குடியரசுத் தலைவரா இருந்தார், பதவியில இருக்கிறாரு. இப்ப பதவியில இருக்கும் போது அவரு அப்துல் கலாம் அந்த ஊட்டிக்கு வராரு, ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு, அதுக்காக வராரு. வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து தங்க வச்சிருக்காங்க. அவரோட பாதுகாப்பு அதிகாரி வந்து கொஞ்ச நேரம் அவர்கிட்ட காதுல வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாரு, அப்படியே சொல்றாரு, ரொம்ப ஒரு விஷயம், ஆனா ரொம்ப இமீடியட்டா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட முகம் மாறிடுச்சு. அப்துல் கலாம் ஐயாவோட முகம் மாறிடுச்சு. முகம் மாறின உடனே அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், அடுத்து அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், கிளம்பிட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த பக்கத்தான இருக்கிற அதிகாரியை கூப்பிட்டு சொல்றாரு, இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு போக வேணாம், நேரா ஹாஸ்பிட்டலுக்கு காரை விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஊட்டியில ஒரு பெரிய மிலிட்டரி ஹாஸ்பிட்டல், அந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கு கார் போகுது வேகமா. அப்படி போயிட்டு இருக்கும்போது அதிகாரி சொல்றாரு, சார் ஷெட்யூல் எல்லாம் மாற்ற முடியாது, நம்ம வந்து ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இப்ப இந்த டைமுக்கு நீங்க வந்து ஸ்டேஜுக்கு போகணும், ஸோ அதுக்கடுத்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகும் சார், அதனால மாற்ற முடியாது, கொஞ்சம் நேரம் நம்ம ஃபங்க்ஷன் போயிடலாமே அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நான் என்ன சொன்னதுதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நேரம் காரை விடுங்க அப்படின்னாங்க. நேரம் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஹாஸ்பிட்டல் போய் யாரை பாக்குறாங்க அப்படின்னா ஜான் மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராணுவ அதிகாரிக்கணும். அந்த ராணுவ அதிகாரி கால் வந்து உடஞ்சி அவருக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்காக வெயிட்டிங்ல அவர் வந்து பெட்ல வந்து ரெஸ்டா படுக்க வச்சிருக்காங்க. அவரையும் பாக்குறதுக்கு அப்துல் கலாம் வேகமா போறாரு. அவர் யாருன்னா சாதாரண ராணுவ அதிகாரி சொல்லிட முடியாது. அவர் வந்து ராணுவத்துல மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு பதவிக்கு போனவர். அவரு தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி கால் வந்து அவருக்கு வந்து உடஞ்சதுனால அது வந்து சர்ஜரி பண்ணி அவர் வந்து சரிப்படுத்தி இருக்கிறாங்க. அவர் அங்க படுத்திருக்கிறாரு. அவங்களும் பாக்குறதுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் அங்க போயிருக்கிறாரு. அவரை பார்த்தோன்னையுமே ஜான் மார்ஷல் பார்த்தோன்னே அப்துல் கலாமை பார்த்தோன்னையுமே அவர் கண் கலங்கிட்டாரு. ஐயா, நீங்க வந்து இந்தியாவுல மிகப்பெரிய பதவி, இந்தியாவோட மிகப்பெரிய பதவியே அந்த குடியரசுத் தலைவர் பதவி தான். அந்த பதவியில இருக்கிற நீங்களே நேர்ல வந்து பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளவோ ப்ரோக்ராம் ஷெட்யூல்லாம் இருக்கும், எவ்வளோ வந்து பணிக்கு இடையில வந்து நீங்க என்ன வந்து பார்க்க வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு வந்து ராணுவ அதிகாரினா ஏந்திரிச்சு நின்று சல்யூட் அடிக்கணும். நீங்க காலையில பார்த்துருப்பீங்க, கொடியேற்றும் போது அந்த அவங்க செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதை விட அவர் வந்து பயங்கரமா இருந்தவர். அவரு என்னைய போய் வந்து இப்படி பார்க்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏந்திரிச்சு என்னால சல்யூட் அடிக்க முடியலையேன்னு சொல்லி வருத்தப்பட்ட அழுதாராம். யார்? அந்த ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர். உடனே அதுக்கு அப்துல் கலாம் சொன்னாரு, நாட்டை இந்திய தேசத்தை நீ பாதுகாத்த மனுஷன், உன்னைய வந்து இதே ஊருக்கு நான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன், உன்னைய பார்க்காம நான் நிகழ்ச்சி மட்டும் பார்த்துட்டு போனேன் அப்படியே அது நாட்டையே அதுவும் அவமதிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி சார், அப்படி யார் அந்த ஜான் மார்ஷல்? அவர் அப்படி போய் வந்து APJ அப்துல் கலாம் பார்க்கணுமா அப்படின்னா, ஒரு சமயம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தது, ஒரு போர் நடந்தது, கார்கில் போர்னு சொல்லி நடந்தது. அந்த போர்ல 11 நாள்ல பாகிஸ்தானை வந்து இந்தியாவில இருந்து பாகிஸ்தானை வந்து விரட்டி அடிச்ச ஒரு டீம் லீடர் அவரு. அதனால அவனை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் போனாராம். அந்த மாதிரி
எந்த நிலையில இருந்து நாம வந்தாலும் வந்த நிலையை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீ எவ்வளவு பெரிய உயரமான இடத்துக்கு போனாலும் நீ என்ன பண்ண அப்படின்னா ஒரு சாதாரண நிலையில இருக்கிறவங்க கூட நம்ம மதிக்க கத்துக்கணும். அப்பதான் அது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லி அர்த்தம். அது நான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன், என்னை விட யாரும் வாங்க முடியாது, நான் தானே நல்லா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம பேசக்கூடாது. சரியா? அதாவது படிக்காத பையனையும் நம்ம வந்து படிக்க வச்சு கூட கூட்டிட்டு வருவோம். அதுதான் நாம நிறைய கத்துக்கணும். அதையெல்லாம் நாம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும். நமக்கு புக்ஸ் எல்லாம் நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குங்கன்னு. புக்ஸ் நமக்கு நிறைய விஷயம் சொல்லி தரும். என்னென்ன விஷயம்லாம் சொல்லும்? புக்ஸ் சாதாரணமா இருக்கா அப்படின்னா கிடையாது. கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. நீ நல்லா பாரு, கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை. சரியா? நம்ம இந்துக்களினோட புனித நூல்னு சொல்றோம். அந்த பகவத்கீதை விஷயங்கள்லாம் குழந்தைங்க நல்லா அழகா வந்து இங்க வந்து பிரசன்ட் பண்ணாங்க. எது நடந்ததோ அது நன்றாகவே நடக்க முடியும், எது நடக்க போகுதோ அதுவும் நன்றாகவே நடக்க முடியும். அது மாதிரி இறைவன் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது. மனுஷன் கடவுளுக்கு சொன்ன ஒரு புக் இருக்கு, அது திருவாசகம். மனிதன் மனிதனுக்கே சொன்ன ஒரே ஒரு புத்தகம் திருக்குறள். திருக்குறள் 1330 குறள் இருக்கக்கூடிய அந்த திருக்குறளை நாம 40 வயசுக்குள்ள படிச்சிடணும். 40 வயசுக்குள்ள படிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை செம்மையாக்கிடலாம். இந்த மாதிரி சாதாரண புத்தகங்கள் எல்லாத்துக்குமே வலுவான விஷயங்கள் இருக்குது. சரியா? புத்தகம் அப்படின்னு சொல்றோம். புத்தகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, நூல் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் அதுக்கு பேர் நூல் அப்படின்னு வச்சாங்க? நம்ம ஸ்கூல்ல லைப்ரரி இருக்கு, நூலகம். ஏன் நூலகம்னு வச்சாங்க? ஏன் நூல் அப்படின்னு அந்த பேர் இருக்கு? நூல் அப்படின்னு பேருக்கு ஏன் தெரியுமா? என்ன தெரியுமா காரணம்? நம்மளுடைய மனசு வேற மாதிரி தடமாறி போகும்போதெல்லாம் அது வந்து சரிப்படுத்தும். நம்மளுடைய ஆடை கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அதை தைக்கிறதுக்கு ஊசியும் நூலும் பயன்படுத்துவோம். அப்ப ஆடை சரியாகணும் அப்படின்னா ஊசியும் நூலையும் வச்சு ஆடையை சரியாக்கிடுறோம். மனசு நமக்கு சரியில்லை அப்படின்னா, வாழ்க்கை சரியில்லாம இருக்கு அப்படின்னா அதை சரிப்படுத்தணும் அப்படின்னா நூல் படிக்கணும். இப்ப மனசு சரியில்லைன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு தான் நூல் இருக்கு. இந்த நூலுக்கு ஊசியெல்லாம் கிடையாது, அதை வச்சு படிச்சாவே போதும். அண்ணாவை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய ஆபரேஷனுக்கு ஒரு நேரம் அவசரமா இருக்கும் போது ஒரு புத்தகம் நான் படிச்சுட்டு வந்துடுறேன், அந்த புத்தகம் படிச்சுட்டு வந்த பிறகு எனக்கு வந்து ஆபரேஷனை வந்து வைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆபரேஷனையே வந்து ஒத்தி வச்சவர் பேரறிஞர் அண்ணா. அது மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். கடைசியா ஒண்ணு, நாம தமிழர்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அதாவது உயர்வான ஒரு வெற்றிங்கிற ஒரு இடத்துக்கு போற அப்படின்னா உழைப்பு, பொறுமை, அதை பத்தியே சிந்திக்கணும் அப்படிலாம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணமா ஒரு கதை ஒண்ணு கடைசி கதை இது, இதோட முடியுது. ராஜராஜ சோழன் கேள்விப்பட்டிருப்ப, தஞ்சை பெரிய கோயிலை கட்டினியவர். அந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் இருக்காரு இல்லையா, அவரு கோயிலை பிரம்மாண்டமா கட்டி முடிச்சிட்டாரு, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வச்சு பொதுமக்கள் பார்வைக்கு அந்த கோயிலை வந்து திறந்து விடணும், கும்பாபிஷேகம் முடிக்கணும். ராஜராஜ சோழன் இந்த வேலையை வந்து ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டாரு. அந்த காலத்துல இந்த மாதிரி லைட் ஃபெசிலிட்டிலாம் இல்லை, லைட்லாம் அந்த காலத்துல இல்லை. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா விளக்கு தான் எரிக்கணும். விளக்கு எரிக்கணும் அப்படின்னா எப்படி வந்து இறைக்கலாம்னு சொல்லி ராஜராஜ சோழன் அமைச்சர்களை கூப்பிட்டு பேசுறாரு. இந்த கோயில்ல நான் பிரம்மாண்டமா கோயிலை கட்டி முடிச்சிட்டேன், எவ்வளவு பெரிய நிலநடுக்கம் வந்தாலும் சரி, புயல், மழை, வெள்ளம் வந்தாலும் சரி, இந்த கோயில் அழியவே அழியாது. அந்த மாதிரி நான் வந்து கட்டி முடிச்சிட்டேன். இப்ப இந்த கோயில்ல தினைக்கும் விளக்கு எரியணும். விளக்கு எரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜராஜ சோழன் அமைச்சர்களோட உட்கார்ந்து கலந்து ஆலோசிக்கிறாரு. அப்போ ஒரு அமைச்சர் சொல்றாரு, அரசை நாம வந்து இங்க தஞ்சை சுத்தி இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க வீட்டுக்கெல்லாம் ஒரு 2 பசுமாடு வந்து இலவசமா கொடுத்துருவோம். அந்த பசுமாடு 2 இலவசமா கொடுத்துட்டோம்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க முறையா வந்து அவங்க வந்து விளக்கு எரிக்கிற மாதிரி வச்சிடலாம். இந்த 30 நாளைக்கு இந்த வீட்டுக்காரன், அடுத்த ஒரு 30 நாளைக்கு 2வது வீட்டுக்காரன், அடுத்த ஒரு 3ஆவது நாளைக்கு 3வது வீட்டுக்காரன்,
அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்காரங்களை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவங்க வரிசையா வந்து கோயில்ல வந்து விளக்கேற்றிக்கிட்டோம். ஒவ்வொரு இடத்த வந்து அவங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுத்துடலாம், இந்த இடத்துல நீ ஏத்திக்கோ அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணிடலாம்னு சொல்லி அமைச்சர் சொன்னார். உடனே ராஜராஜ சோழன் பார்த்துட்டு, சரி இவனோட யோசனை நல்லா இருக்கு, அதுபடியே செஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த சோழ தேசத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஏழை மக்கள் எல்லாம் வர சொல்லி அவங்களுக்கு எல்லா வீட்டுக்கும் 2 பசுக்களை இலவசமா கொடுத்துட்டாரு. எல்லாமே ஃப்ரீ, வச்சுக்கோ. இந்த பசுமாட்டை வச்சு இந்த கோயிலுக்கு உன்னோட பார்ட்டுக்கு நீ வந்து விளக்கு ஏத்திடணும். அத பசுமாடை வச்சு நீ வந்து பால் கறந்து வித்துக்குவியோ, என்ன பண்ணுவியோ, இது பண்ண எப்படினாலும் பிசினஸ் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கோயில்ல இரவு நேரத்துல இவ்வளவு நேரத்துக்கு வந்து நீ வந்து விளக்கு மட்டும் எரிச்சிரு, அது நெய் விளக்கா போட்டுரு அப்படின்னு சொல்றது. இப்பெல்லாம் வந்து நெய் விளக்குன்னு சொல்லி கோயிலுக்கு வந்து நம்ம வாங்கி வைப்போம். அதெல்லாம் உண்மையாலுமே நெய் விளக்கு கிடையாது, அதெல்லாம் மாட்டு கொழுப்பு அதுல மிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதனாலதான் அதெல்லாம் அப்படியே இருக்கு. ஆனா நாம தெரியாம நெய் விளக்குன்னு வாங்கி ஏத்திட்டு இருக்கிறோம். அது உண்மை. எப்படி இல்லை, திருப்பதி லட்டுல கலந்ததுலயே அது மாதிரி. அந்த மாதிரி இங்க நெய் விளக்கு ஏற்றுன்னு சொல்லி அரசர் வந்து முறை பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. இப்ப எல்லா கோவில்கள்ல இருக்கிற எல்லா இடத்துலயும் அந்த ஒவ்வொரு கருவறையிலையும் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ராஜராஜ சோழன் என்ன பண்றாரு அப்படின்னா, கோயில போய் சுத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு இரவு நேரத்துல போறாரு. கோயிலை சுத்தி பார்த்துட்டாரு. சுத்தி பார்த்துட்டு வேலையை முடிக்கிற சமயத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் விளக்கு எரியல. அமைச்சரை கூப்பிடுறாரு, இந்த இடத்துல பாரு விளக்கு எரியல, நம்ம இந்த வீட்டுக்காரன் யாரு, இன்னைக்கு யாரு வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அமைச்சர் ஓடி வந்து ஏடு புரட்டி அந்த ரெக்கார்ட்ல அப்படியே பாக்குறாரு வரிசையா, யார் இன்னைக்கு வந்து முறையா வந்து விளக்கேற்றணும் பார்த்தா எவத்தூரான் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கு. எவத்தூரான்னா யாருடா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லையே, இந்த காவேரி கரையில இருக்கிறாங்க எவத்தூரான்னு சொல்லிட்டு அவனோட பேரு, அவனோட குடும்ப வம்சத்தோட பேரு, நாம அவன் தான் வந்து அவங்க வந்து முறையா வந்து விளக்கு ஏற்றணும், இன்னைக்கு வந்து அவன் ஏத்தல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜராஜ சோழன் என்ன பண்றாரு, ஓட்டுறா தேர எவத்தூரான் வீட்டுக்கு ஓட்டுறா அப்படின்ட்டாரு. அரண்மனைக்கு ஓட்டுல, எவத்தூரான் வீட்டுக்கு ஓட்டியாச்சு. அங்க போயிட்டு அரசர் வந்து கேட்கிறான், அந்த வீடு வாசல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு புயல் மலையா வந்து அந்த வீட்டை அடிச்ச மாதிரி கூரையெல்லாம் பிச்சுட்டு கிடக்குது. வீடு வாசல்லாம் பார்த்தா வெறும் குப்பை கூலமா கிடக்குது. வீட்டுல ஆள் இருக்கானா இல்லையானா தெரியல, அந்த மாதிரி இருக்கு. அரசரோட தேர் நிக்குது. அமைச்சர் இறங்குறாரு. இறங்கி வீட்டுக்குள்ளார யாருன்னு சொல்லி போய் பாருன்னு சொல்லி அரசர் சொல்றாரு. போய் பார்த்தா வீட்டுக்குள்ளார ஒரு குழந்தை சினிங்கிட்டு இருக்கிற சத்தம் கேட்குது. அந்த குழந்தை ரொம்ப எலும்பு தோலுமா இருக்குன்னு, அந்த குழந்தை ரொம்ப எலும்பு தோலுமா இருக்கு. அப்படி அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களை கூப்பிடுறாங்க. உடனே அந்த அம்மா வந்து ரொம்ப எலும்பு தோலுமா இருக்க அந்த குழந்தைய மடியில தூக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிற அந்த தாய் அவங்க மட்டும் வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே அரசர் பார்த்து கேட்கிறாரு, எங்கம்மா வீட்டுல நீ மட்டும் இருக்க, உன்னோட கணவன் எங்க அப்படின்னு. வீடு வாசல்லாம் இப்படி இருக்கு, நான் கொடுத்த 2 பசுக்கள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, இப்ப ஆடி மாசம் ஐயா, ஆடியில காவேரி வெள்ளம் தாங்காம அதிகமா வெள்ளம் வந்துருச்சு. ஆத்துக்குள்ளார 2 பசுமாட்டை என்னோட வீட்டுக்காரர் மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அந்த பசுமாடு ஆறு காவேரி ஆறு அடிச்சுட்டு போயிடுச்சு. அந்த பசுமாட்டை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு என்னோட கணவர் ஆத்துக்குள்ள குதிச்சு மாட்டை பிடிச்சி எப்படியாச்சும் கரையில ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி போனாரு. அவரையும் சேர்த்து காவேரி அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. நீங்க கொடுத்த 2 பசுவும் என்னோட கணவர் 3 பேருமே ஆத்தோட போயிட்டாங்க. நான் மட்டும் இந்த பிள்ளைய எப்படி காப்பாத்துன்னு சொல்லி தெரியாம நான் வழி இல்லாம நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா. சரிம்மா, நீ வந்து இது எப்ப நடந்ததுன்னு சொல்லி அரசர் கேட்கிறாரு. இது நடந்து 1 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இது நடந்து 1 மாசம் ஆயிடுச்சுங்கிறியே, இப்ப கோயில்ல 2 நாளான விளக்கு எரியல, அப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ண, பசுவும் இல்ல உன்னோட கணவனும் இல்ல, எப்படி நீ விளக்கு எரிச்சு அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த குழந்தை அப்ப பிறந்திருந்தது, என்னோட தாய்ப்பாலை எடுத்து அதை நான் வித்து அதுல நான் விளக்கு போட்டேன். இப்ப என்னோட உடம்புல இருந்து தாய்ப்பால் எடுக்க எனக்கு இல்லை, அதனால நான் தாய்ப்பால் எவ்வளவு நாள் வந்து விளக்கு எரிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. இப்ப எதுவுமே என்னால முடியல, குழந்தைக்கும் பாலில எலும்பு தோலுமா மாறி போச்சு அப்படின்னாங்க. உடனே ராஜராஜ சோழன் அப்படி மெய் சிலிர்த்து போயிட்டான். ஏன்னா பெண்மணிக்கு தாய்ப்பால்ல விளக்கு எரிச்சிருக்கிறாளா, எல்லாம் நெய்யும் தீப எண்ணெயினால எரிச்சிருப்பாங்க, இவ தாய்ப்பாலை வித்து விளக்கு எரிச்சிருக்கிறாளே. உடனே ராஜராஜ சோழன் சொன்னான்,
இந்த தஞ்சை பெரிய கோயில்ல எவத்தூரானோட பேரையும் கல்வெட்டுல செதுக்குடா அப்படின்னாரு. உடனே கோயில் கல்வெட்டுல எவத்தூரானோட பேரும் போட்டாங்க. தாய்ப்பாலை விளக்கரிச்ச எவத்தூரான்னு சொல்லி எழுதினாங்க. அப்படி தஞ்சை பெரிய கோயில்ல ராஜராஜ சோழன் அணுவணுவா அனுபவிச்சு அந்த கோயிலை பிரம்மாண்டமா எழுப்பி இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு அந்த கோயில் மாறி இருக்கு. அப்படின்னா ராஜராஜ சோழனுடைய சாதனை நாம் இன்னைக்கும் பேசுறோம். அப்படின்னா எந்த அளவுக்கு பொறுமையா இருந்து எப்படியெல்லாம் அந்த விஷயத்த பார்த்து செஞ்சிருப்பான்னு பாருங்க. அதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். வெற்றிங்கிறது சும்மா மார்க் மட்டும் வாங்கிட்டு போறது கிடையாது. பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், கடுமையா உழைக்கணும், கவனமா இருக்கணும். அதனாலதான் பாருங்க, நம்மளுடைய அப்பா அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, கவனமா படி, கவனமா போ, கவனமா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு கொடுத்த நேரத்தை நான் முடிச்சுக்கிட்டேன். இப்ப நம்ம கவனமா இருந்தோமா, ஆரம்பத்துல இருந்தே எச்சரிக்கை கொடுத்துட்டேன், கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். இந்த ரெண்டு வெற்றியாளன் மட்டும்தான் இப்ப எடுக்க போறோம். சரியா? இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி சாதனை அப்படிங்கிறவங்க யாராச்சும் ஒருத்தர் தான் வராங்க. யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் தான் வராங்க. எல்லாரும் சாதிக்கிறது இல்ல. இப்ப இந்த ஸ்கூல் கேம்பஸ்ல இருந்து ஒரு 2 பேர் அந்த வெற்றியாளர் யாருங்கிறது தெரிய போகுது. நான் பேசி முடிச்சுட்டேன். இதுல எத்தனை பேர் கவனமா கேட்டிருப்பாங்கிறது எனக்கு தெரியாது. எத்தனை பேர் ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாரு, பரவாயில்ல பேசிட்டு நேரம் ஆகிட்டு இருக்குது, மதிய சோறுக்கு டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். எத்தனையோ பேர் இருக்கலாம். வெயில் வேற ஏறி போச்சு அப்படின்னு நினைச்சு இப்படியோ விதவிதமான சூழல்ல இருக்கலாம். இப்ப அந்த 2 வெற்றியாளர் இதே சூழல்ல தான் அந்த 2 பேரும் இருந்திருக்கிறான். இதே சூழல்ல அந்த 2 பேருமே இருந்திருக்கிறான். நான் இப்ப கேள்வி சொல்லல, கேள்வி சொன்ன அப்படின்னா உனக்கு பதில் கூட்டத்துல கிடைச்சிடும். என்னைய கேள்வி கேளுங்க, உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றேன்னு யாரு 2 பேர் முன்னாடி நிக்கிற கூட்டத்துக்குள்ளார இருந்து முன்னாடி வரணும். சார் நான் நீங்க பேசுறது எல்லாம் கேட்டேன் சார், கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு வரணும். ஆள் வந்துட்டேன்னா கேள்வி சொல்லிட்டேன்னா அவன் பதில் சொல்லிடுவான், பரிசு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படிதான் வெற்றி கிடைக்கும். வெற்றி சாதாரணமா கிடைக்காது கண்ணு, பயப்படுத்தும். அது நீ கிளாஸ்ல இப்படிதான் இருக்கிற, டீச்சர் சொல்லி தரத பார்த்து நீ பயப்பட்டு இருக்கிற. 2 பேர் வந்துட்டாங்க. இங்க 3 பேர் போலாம். 2 பேர் வந்துட்டாங்க. இப்ப பாத்தீங்களா, இந்த வெற்றிங்கிறது ஈஸியா கிடைக்காதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த பக்கம் யாரோ எவ்வளவு பேர் நினைச்சிருக்கலாம் நாம போலாமா, ஆனா கேள்வி எப்படி இருக்குன்னு தெரியலையே, போய் என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்துக்கலாம். எப்படி வேணாலும் இருக்குங்க. இந்த வெற்றி ஈஸியெல்லாம் கிடைக்காது. அது ரொம்ப கஷ்டப்படுத்தும், பயமுறுத்தும், வேதனையை தரும், சோதனையை தரும். இந்த சோதனைங்கிறது அந்த ரெட்டை சொல்லி கொம்பு எடுத்துறேன், சோதனைன்னு எழுதி ஃபர்ஸ்ட் அந்த ரெட்டை சொல்லி கொம்பு இருக்குது இல்லையா, அதை மட்டும் எடுத்து விட்டுறேன், சாதனைன்னு மாறிடும். அது சொல்லிதான் பிரச்சனை நமக்கு. சரி ரைட், 2 பேர் வந்துட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு கேள்வி கேட்டலாம். நீங்க சொல்லிடு, ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லு, நீ சொல்லிடு. அப்படியே எல்லாரும் அமைதியா இருங்க, பதில் மட்டும் சொல்லிடாதீங்க, அவங்களுக்கான வெற்றி அது. அப்துல் கலாம் ஒரு அதிகாரிய போய் பார்க்க போனாரு. அந்த அதிகாரியோட பேரு ஜான் வெர்சன். ரைட்டு, ஜான் வெர்சன் சொல்லிட்டாரு. வெரி குட், சூப்பர், வாழ்த்துக்கள், அருமை. அதுக்கு 2வது கேள்வி, தஞ்சை பெரிய கோயில் கட்டின ராஜராஜ சோழன் ஒரு பேரை கல்வெட்டுல பொறிக்க சொன்னார். அந்த பேரு என்ன பெயரை கல்வெட்டுல எழுத சொன்னார்?
ஒண்ணுதான், கேள்வி ஒண்ணுதான். அடுத்த ஒரு வாளுக்கு வாய்ப்பு தானே. இப்போ கூட்டத்துல இருந்து வந்தாச்சு, கூட்டத்துல இருந்து வந்தவன் எதை வேணாலும் எடுத்துட்டு வருவான் இல்லையா? கூட்டத்துல இருந்து வந்தவன் எதை வேணாலும் எடுத்துட்டு வருவான். எடுத்துட்டு வரான், எடுத்துட்டு வரல, நம்ம அந்த இடத்துக்கே போக வேணாம், இருந்தாலும் பதில் சொல்லிடுறான்னு பார்ப்போம். இன்னொரு தடவை சொல்லு. இல்ல கேட்டான், இல்ல இல்ல சொல்லு. எவத்தூரா? எவத்தூரான் அப்படிங்கிறது எப்படி? வெற்றியை வந்து நாம எடுக்கிற சமயத்துல கூட நமக்கு கைவிட்டு தவறி போகலாம். சரியா? அது மாதிரிதான் எதுவுமே நமக்கு ஈஸியா கிடைக்காது. ஆனா இதுக்கு பின்னாடி பாரு, நீ இப்ப இங்க நிக்கிறோம்ல, பின்னாடி அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம வாங்கி கொடுத்த ட்ரெஸ், நாம சாப்பிட்ற சாப்பாடு, ஸ்கூலுக்கு கட்டுற ஃபீஸ், எல்லாமே பின்னாடி அப்பா அம்மா வந்து பேக் போனா இருக்கிறாங்க. உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க ஆசிரியர்கள், இந்த பாடம் படி, இதை படி, அதை படி, இதை செய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீ என்ன செய்யற? நீ யோசிச்சு பாரு, நீ என்ன செய்யற? நம்ம ஏதாச்சும் செய்யறோம், அப்பா அம்மா எடுத்து பேசுறோம், டீச்சர் சொல்றத கேட்க மாட்டேங்கிறோம், குடும்பம் பண்றோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அப்பா அம்மா கஷ்டப்படுறதையும் யோசிக்கணும், ஆசிரியர் நமக்கு சொல்றதையும் யோசிக்கணும். சரியா? ஆசிரியர் மட்டும்தான் கண்ண, இந்த உலகத்திலேயே ஆசிரியர்கள் மட்டும்தான். நீ முன்னேறணும்டா, நீ வாழ்க்கையில சாதிக்கணும்டா, நீ நிறைய படிக்கணும்டா, நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்டான்னு சொல்றவங்க அவங்க ஒண்ணுதான் கண்ணு. பக்கத்தொட்டுக்காரங்க சொல்லிடுவாங்களா? சொந்தக்காரங்க சொல்லிடுவாங்களா? நல்லா யோசிச்சு பாரு, அதெல்லாம் நடக்காது. ஆசிரியர் மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க. ஆசிரியர் என்னைக்குமே உங்களுக்கு படிக்கல் கண்ணு. நீங்க உயரமா போகணும் அப்படின்னா அவங்க படிக்கலாம் இருப்பாங்க. சரி, ரைட். இப்போ எனக்கு கொடுத்த நிமிஷத்துல உங்களுக்கு கொஞ்சமான செய்தி கொண்டு வந்தேன். அந்த கொஞ்சத்தையும் சொல்லி முடிச்சிட்டேன். ஏன்னா சின்ன குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அதனால வந்து அவங்களோட பாதுகாப்பையும் அவங்களுடைய சிரமத்தையும் நம்ம கருத்தில் கொண்டு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கிய நம்மளுடைய பிவி மெட்ரிக் பள்ளி முதல்வர், தாளாளர், பொருளாளர் உள்ளிட்ட நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெற்றி பெற்ற அந்த 2 மாணவர்களுக்கு என்னோட இடத்துக்கு வந்தாங்க இல்லையா, துணிச்சலா வந்தாங்க இல்லையா, அதுக்குதான் பரிசு. பதில் 2வதா இருக்கட்டும். இன்னைக்கு துணிச்சலா வர்றதே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அதனால அந்த 2 பேத்துக்கும் அந்த பரிசு கொடுக்குறேன். அந்த பரிசு உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொந்தமானது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். சரியா? அதனால வெற்றி அப்படிங்கிறது சாதாரணமா கிடைக்காது கண்ணு, சாதாரணமா கிடைக்காது அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். அந்த பரிசு வந்து நம்ம முதல்வர் ஐயா அவர்கள் உங்களுக்கு தருவார்.